புதுச்சேரியில் பல கோடி ரூபாய் ஏல சீட்டு மோசடியில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபரிடமிருந்து கார் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் அவர் நடத்தி வந்த நிறுவனத்தில் பல கோடி மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வைரமணி, வயது 57. இவர் 45 அடி சாலையில் பிரபல உடற்பயிற்சி கூடம் மற்றும் ஏலச்சீட்டு நிறுவனம் நடத்தி வருகிறார். இவரிடம் புதுச்சேரியைச் சேர்ந்தவர் முருகன் என்பவர் கடந்த 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் சீட்டு பணம் கட்டி வந்துள்ளார். மாத சீட்டு முதிர்வடைந்த பின்னரும் முருகன் கட்டிய 25,20,000 ரூபாய் சீட்டு பணத்தை வைரமணி கொடுக்கவில்லை. இது குறித்து பலமுறை அவர் கேட்டுள்ளார். அப்போது வைரமணி பிறகு தருவதாக கூறி காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இந்நிலையில் வைரமணி நடத்தி வந்த உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்று முருகன் பார்த்த பொழுது உடற்பயிற்சி கூடம் மூடப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து புதுச்சேரி CBCID காவல் நிலையத்தில் வைரமணி மற்றும் அவரது மகன் தேவா, மகள் தபமணி மற்றும் அவரிடம் பணியாற்றிய புஷ்பா, மணிமேகலை, பாலா ஆகியோர் மீது முருகன் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து தேடி வந்தனர். இதனிடையே கடந்த மாதம் 27ஆம் தேதி கோரிமடி எல்லை பகுதியில் CBCID போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் CBCID உதவி ஆய்வாளர் ராஜசேகர் தலைமையில் 45 அடி சாலையில் இயங்கி வந்த உடற்பயிற்சி கூடத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு கிடைக்கப்பட்ட ஆவணங்களை போலீசார் கைப்பற்றி சென்றனர். மேலும் கைது செய்யப்பட்ட வைரமணியின் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள உபகரணங்களையும் பறிமுதல் செய்து ஆஜர்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையில் தமிழகத்தில் மகத்தான ஆட்சி நடைபெற்று 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது என்று அமைச்சர் TRB ராஜா பெருமிதமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில திமுக மேலிட பொறுப்பாளர் ஜகத் ரட்சகன் MP, அமைச்சர் TRB ராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் கலந்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் TRB ராஜா, புதுச்சேரியில் திமுகவிற்கு அமோக ஆதரவு உள்ளது. மக்கள் எழுச்சியுடன் உள்ளார்கள். மக்கள் எதிர்பார்த்த திராவிட மாடல் ஆட்சி அமையும். அப்பொழுது கண்டிப்பாக விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் என்றார். தமிழகத்தில் உலகமே ஏற்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் திறமையான நிர்வாகத்தால் ஆட்சியை வழிநடத்தி வருகிறார். 2011ஆம் ஆண்டு கலைஞர் ஆட்சி காலத்தில் 13% விழுக்காடு இருந்த பொருளாதார வளர்ச்சி கொரோனா பேரிடையும் தாண்டி ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு இல்லாத நிலையிலும் மகத்தான ஆட்சி நடைபெற்று இன்று 16% பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளது என்று பெருமிதமாக தெரிவித்த அவர், இதற்கான ஆதாரங்களை ஒன்றிய அரசே வழங்கியுள்ளது என்றார். திராவிட மாடல் நாயகனின் ஆட்சி புதுச்சேரியிலும் வளர வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் பெண்களுடைய விருப்பமும் அதுதான் என்று குறிப்பிட்ட TRB ராஜா, புதுச்சேரியில் ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான வளர்ச்சி சார்ந்த அரசு வர வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம் என்று குறிப்பிட்டார். தமிழகத்தில் 10 ஆண்டு காலம் எந்த ஒரு வளர்ச்சியும் கிடையாது. அதையும் மீறி தற்போது தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக வளர்ந்து வருகிறது. புதுமை பெண்கள் திட்டம், தமிழ் புதல்வன், விடியல் பயணம் போன்ற திட்டங்கள் புதுச்சேரியிலும் வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். சுற்றுலா மேம்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. புதுச்சேரியில் என்னென்ன தொழில்கள் செய்தால் மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியுமோ அதற்கு ஏற்றது போல் தொழில் வளர்ச்சி உருவாக்கப்படும். தமிழ்நாடு வளர்ச்சியை புதுச்சேரியிலும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலின் எண்ணமாக உள்ளது. எந்த ஆட்சியாக இருந்தாலும் நம்பர் 1 ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் என்று உறுதிபட தெரிவித்த அவர், எந்த ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். புதுச்சேரியிலும் திராவிட மாடல் ஆட்சி மலரும் என்றார். விஜய் சம்பந்தமான கேள்விக்கு கோபமடைந்த அமைச்சர் TRB ராஜா, அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டாம், புதுச்சேரி மாநில வளர்ச்சி சம்பந்தமான கேள்வியை மட்டும் கேட்க வேண்டும் எனவும் கராராக கூறினார். திமுக வாக்குறுதியான பஞ்சாலைகள் திறக்கப்படவில்லையே என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், பஞ்சாலைகள் திறப்பது சம்பந்தமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ச்சிகள் வரும்போது பஞ்சாலைகள் திறப்பது என்பது சாத்தியமாகும் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் அச்சமடைய வேண்டாம் என மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மாவட்ட தேர்தல் அதிகாரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி முதல் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணி துவங்கப்பட்டது. ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று படிவங்களை வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்து பூர்த்தி செய்து திரும்ப பெற்றனர். இப்பணி கடந்த 11ஆம் தேதியுடன் முடிவு பெற்றது. ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர்கள் கள ஆய்வின் போது சில வாக்காளர்களின் வீடுகள் பூட்டப்பட்டிருந்தது, வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்தது, மரணம் அடைந்தது போன்ற காரணங்களால் படிவங்கள் பெற முடியாத நிலை ஏற்பட்டது.
வாக்காளர் விவரங்கள் அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்பட்டது. வாக்காளர்களின் பெயர்கள் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்பட உள்ள வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. தகுதியுடைய வாக்காளர்களின் பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்படாமல் இருக்கவும், தகுதியற்ற வாக்காளர்களின் பெயரை நீக்கும் பொருட்டு வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்த்து கருத்து தெரிவிக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வரும் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை பொதுமக்கள் மற்றும் வாக்காளரிடமிருந்து உரிமை கோரல்கள் மற்றும் ஆட்சேபனைகள் பெறப்படும். ஆகையால் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் தகுதி உடையவராக இருப்பின் அவர்கள் பெயரை இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். மக்கள் அச்சமடைய வேண்டாம் என்றார். அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்படுவது என்ற நோக்கத்துடன் பெஸ்ட் புதுச்சேரி அறக்கட்டளை துவங்கப்பட்டுள்ளது. வணிகம், கல்வி, ஆன்மீகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் சிறந்த மாநிலமாக புதுச்சேரியை மேம்படுத்துவது மற்றும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை துரிதப்படுத்துவது, அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்படுவது என்ற நோக்கத்துடன் பெஸ்ட் புதுச்சேரி அறக்கட்டளை துவங்கப்பட்டுள்ளது. ஹோட்டல் சத்குருவில் நடைபெற்ற அறிமுக விழாவில் தொலைத்தொடர்பு துறை நிபுணர் முத்துக்குமார், சுப்பிரமணியன், சாம்ராஜ், சரவணன், காமராஜ், செல்வகணபதி, விண்ணரசன், முருகன் ஆகியோர் அறக்கட்டளையை அறிமுகப்படுத்தினர். இவ்வமைப்பிற்கு அமைச்சர் நமச்சிவாயம் ஆலோசகராக உள்ளார். அறக்கட்டளையின் முதல் பொது விழா வரும் 20ஆம் தேதி மாலை பழைய துறைமுக வளாகத்தில் உள்ள திறந்தவெளி மேடையில் நடைபெறுகிறது. 5000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் பங்கேற்கின்றனர். சிறப்பு விருந்தினராக ஜோகோ நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி ஸ்ரீதர் வேம்பு பங்கேற்று புதுச்சேரியின் தொழில் வளர்ச்சி மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு குறித்து பேசுகிறார். அதோடு பல்வேறு துறைகளில் புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றும் 50க்கும் மேற்பட்ட சிறப்பு சாதனையாளர்கள் இவ்விழாவில் கௌரவிக்கப்பட உள்ளனர். உள்ளூர் கைவினை கலைஞர்கள், தொழில் முனைவோர்கள் மற்றும் மாணவ குழுக்களின் புதுமை முயற்சிகளை வெளிப்படுத்தும் இனோவேஷன் ஸ்டால்களும் அமைக்கப்படுகின்றன. பொது பங்கேற்பை வலுப்படுத்தும் நோக்கில் அறக்கட்டளை மை புதுச்சேரி ஸ்டோரி எனும் போட்டியை அறிவித்துள்ளது. புதுச்சேரியின் பண்பாடு மற்றும் முன்னேற்றத்தை பிரதிபலிக்கும் குறும்படங்கள், புகைப்படங்கள் அல்லது குறிப்புகளை பொதுமக்கள் சமர்ப்பிக்கலாம். இது மாற்றத்திற்கான இயக்கம் மட்டுமல்ல, புதுச்சேரியின் உள்ளார்ந்த சிறப்புகளை கொண்டாடும் இயக்கம் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி மின்துறையில் உதவியாளர்களுக்கான பதவி உயர்வு ஆணைகளை சட்டப்பேரவையில் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். புதுச்சேரி மின்துறையில் உதவியாளர்களாக பணியாற்றி வரும் 120 பேருக்கு கம்பியாளராக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. இவர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் விழா சட்டப்பேரவையில் உள்ள மின்துறை அமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பதவி உயர்வுக்கான ஆணையை வழங்கினார். அப்போது மின்துறை அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். முதலியார்பேட்டை ரோடியர் மில் வீதியில் உள்ள ஒரு மரத்தில் ரஜினிகாந்தின் 20 அடி உயர உருவப்படத்தை வரைந்து வித்தியாசமான முறையில் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளையொட்டி முதலியார்பேட்டை ரோடியர் மில் வீதியில் உள்ள ஒரு மரத்தில் ரஜினிகாந்தின் 20 அடி உயர உருவப்படத்தை வரைந்து திரைத்துறையில் 50 வருடங்கள் கடந்ததை குறிப்பிடும் வகையிலும் வித்தியாசமான முறையில் ரஜினிகாந்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறி மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தியது மிகவும் ரசிக்கக்கூடியதாக அமைந்தது. மேலும் அந்த மரத்தில் மரம் வளர்ப்போம், மழை நீர் பெறுவோம் என்று இயற்கையை பாதுகாக்கும் விழிப்புணர்வு வாசகத்தையும் எழுதி மக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளார். ஓவியத்துறையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தனது திறமையை வெளிப்படுத்தி பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் குமார் ஆர்டிஸ்ட் மற்றும் அவரது சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பொதுமக்கள் மிகவும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளையொட்டி வித்தியாசமான முறையில் மரத்தில் அவரது படத்தை வரைந்து வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை பாஜக நிர்வாகியும் வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளருமான வெற்றி செல்வம் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பொதுமக்கள் மற்றும் குமார் ஆர்டிஸ்ட் குடும்பத்தினர் மத்தியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார். மேலும் பிறந்த நாளை வித்தியாசமான விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக மாற்றிய குமார் ஆர்டிஸ்ட் மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு வெற்றி செல்வம் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்கள் கூறினார். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழா மேற்கு மாநில செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் மேற்கு மாநில செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் மேற்கு மாநில செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து தங்கத்தேர் இழுத்து வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வில்லியனூரில் உள்ள மேற்கு மாநில கழக தலைமை அலுவலகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் கட்சிக்கொடி ஏற்றி இனிப்பு வழங்கி அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. கதிர்காமம் தொகுதி கழகத்தின் சார்பில் ராமச்சந்திரன் தலைமையில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் பகுதியில் ரத்னகுமார் தலைமையிலும், மேட்டுப்பாளையம் பால்பூத் அருகில் RKR ராஜா தலைமையிலும் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அவைத்தலைவர் ரகுபதி, பொருளாளர் கணேசன், துணை செயலாளர் கலைவாணி, MGR மன்ற செயலாளர் நந்தகோபால், அம்மா பேரவை செயலாளர் ராஜா, ஜான்சன், பாட்சன், வர்த்தக அணி செயலாளர் தனவேல், தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமரவேல், காண்டிபன், ராமச்சந்திரன், செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன், மணவாளன், முருகன், ரத்னகுமார், கலியமூர்த்தி, கண்ணன் என்கின்ற ராமச்சந்திரன், அணி செயலாளர்கள் முருகன், சிவகுமார், ரவி, இளையராஜா, பாலாஜி, வெங்கடேசன், நிசா உட்பட அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 75வது பவள விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 76வது தொடக்க பிறந்த நாள் வைர விழா, கலை உலகில் 50ஆம் ஆண்டு பொன் விழா, மும்பை செம்பூர் K-ஸ்டார் திரையரங்கில் மூலக்கதை தயாரிப்பு நடிப்பில் உருவாகி மகத்தான வெற்றி பெற்ற படையப்பா ரீ-ரிலீஸ் விழா, 2025 கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் 2ஆம் முறையாக தேசிய விருது உட்பட மொத்தம் 41 உயரிய விருதுகள் பெற்றதற்கு பாராட்டு விழா, மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சமூக சேவையின் 37ஆம் ஆண்டு தொடக்க பவள விழா என ஐம்பெரும் விழா டிசம்பர் 12ஆம் தேதி மாநில தலைமை அலுவலகத்தில் வைத்து சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு நிகழ்ச்சியாக மாட்டுங்கா, கிங் சர்க்கிள், இட்லி வடை, காஃபி, சிற்றுண்டி, செம்பூர் K-ஸ்டார் திரையரங்கில் படையப்பா ரீ-ரிலீஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திலக் நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில், ஸ்ரீ முருகன் கோவில், சுவாமி ஐயப்பன் மண்டல பூஜையிலும் தலைவர் ரஜினிகாந்த் பல்லாண்டு காலம் பூர்ண நலமுடன் வாழ வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்று, இதைத் தொடர்ந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நீத்து மற்றும் கவிதா, ராஜமாணிக்கம், வாசுகி, மணிகண்டன் ஆகிய மூவருக்கும் தையல் இயந்திரமும் 75வது பிறந்த நாளை குறிக்கும் விதமாக 75 சேலைகள், 75 போர்வைகள் வழங்கப்பட்டது. மேலும் ரஜினிகாந்த் படம் பொறிக்கப்பட்ட 2 கிலோ கேக் வெட்டி கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி மாநில தலைவர் SK தளபதி ஆதிமூலம் தலைமையில் மாநில செயலாளர் மரிய சிலுவை, மாநில துணை செயலாளர் தண்டபாணி முருகானந்தம், நிர்வாகிகள் ரஜினி மணிகண்டன், ரஜினி சிவகுமார், பாந்த்ரா மணிகண்டன், அந்தேரி முருகேசன் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. வருகை தந்த அனைவருக்கும் விசலூர் கற்பகவள்ளி நன்றி உரையாற்றினார். புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் திமுக பிரமுகர் துர்கா நகர் ரமேஷ். இவரது பிறந்தநாளை ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. துர்கா நகர் திமுக பிரமுகர் ரமேஷ் பிறந்தநாள் விழா துர்கா நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சங்க தலைவர் பாஸ்கர், செயலாளர் சசிகுமார், துணை செயலாளர் பிரகாஷ் மற்றும் சங்க நிர்வாகிகள் அச்சுதன், தேசிகன், சிவா, நடராஜன், செழியன், ரவி, இளையராஜா மற்றும் பார்த்திபன், வெங்கடேஷ், சங்கரன், விஜய் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து கேக் வெட்டி பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கைவினை கலைஞர் மோகன்தாஸிற்கு தேசிய விருதினை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கியதை தொடர்ந்து புதுச்சேரியில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் மத்திய அரசால் கைவினை கலைஞர்களுக்கு வழங்கப்படும் தேசிய விருது இந்த ஆண்டு புதுச்சேரி முத்துப்பிள்ளைப்பாளையம் பாரம்பரிய கைவினை கலைஞர் தேசிய விருதாளர் ரங்கராஜனின் மூத்த மகன் கைவினை கலைஞர் மோகன்தாஸிற்கு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். தேசிய விருது பெற்ற புதுவை திரும்பிய மோகன்தாஸிற்கு மாநில எல்லையில் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், புதுமை கைவினை கலைஞர்கள் சங்கத்தின் தலைவர் தேசிய விருதாளர் சேகர், துணைத் தலைவர் புவனேஸ்வரி, செயலாளர் ரமேஷ், சிற்பி, இயக்குநர்கள் கலைமாமணி சண்முகம், செல்வகுமார், பாலமுருகன், முத்து, சிற்பி சுரேஷ்குமார், தேசிய விருதாளர்கள் வெங்கடேசன், மாஸ்லாமணி, மாநில விருதாளர் ஆனந்த்ராஜ், சிற்பி மற்றும் கிராம பஞ்சாயத்தார், கிராம மக்கள் ஆகியோர் சிறப்பாக வரவேற்று வாழ்த்தினர். புதுச்சேரி மாநில SDPI கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் SDPI கட்சி கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நெல்லித்தோப்பு தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் சாகுல் ஹமீத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில SDPI கட்சி தலைவர் புதுவை அப்துல்லா கட்சி கொடியேற்றினார். தொகுதி அலுவலகத்தை கிழக்கு மாவட்ட தலைவர் ஷாஜகான் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் பரக்கத்துல்லா, செயலாளர் அனிஃபா, செயலாளர் ரஃபீக் மன்சூர், பொருளாளர் முகமது காசிம், கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் முகமது முஸ்தபா, பொருளாளர் கணேசன் நாடார், மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் சரத் பாஷா, செயலாளர் அகமது சாலி, நெல்லித்தோப்பு தொகுதி துணைத் தலைவர் ஜோசப் மரியதாஸ்,
செயலாளர் ரித்திக், பொருளாளர் சலீம் மற்றும் செயல் வீரர்கள் கலந்து கொண்டனர். மேலும் எஸ்டிபிஐ கட்சியில் புதிதாக உறுப்பினர்கள் தங்களை இணைத்துக் கொண்டனர். எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் புதுவை அப்துல்லா பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறிய போது, புதுச்சேரியில் போலி மாத்திரை தொழிற்சாலையில் நடைபெற்ற பல 100 கோடி மதிப்புள்ள மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டு தொழிற்சாலை மற்றும் குடோன் சீல் வைக்கப்பட்டது. ஆளும் என்ஆர் பாஜ அரசு மற்ற கட்சிகள் மீது பழி சுமத்துவதை விட்டுவிட்டு மக்களை பாதிக்கின்ற மருந்துகளை மருத்துவமனை மற்றும் மருந்தகங்களில் உள்ளவற்றையும் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்ட மருந்துகளையும் அரசு உடனடியாக கைப்பற்ற வேண்டும். இவ்வழக்கை சிபிசிஐடியிலிருந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும். மக்களின் உயிரோடு விளையாடிய போலி மருந்து தொழிற்சாலை அதிபர்கள், அவர்களுக்கு துணை புரிந்தவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமின்றி என்ஆர் அரசு 750 ரூபாய் பொங்கல் தொகுப்பு வழங்க இருக்கின்றது. டிட்வா புயல் கனமழை காரணமாக மக்கள் தங்கள் வாழ்வாரத்தை இழந்துள்ளனர். அரசு பொங்கல் தொகுப்புடன் சேர்த்து ரூபாய் 2000 வழங்க வேண்டும். மத்திய அரசு புதியதாக கொண்டு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டம் தொழிலாளர்களை பாதிக்கும் விதத்தில் இருக்கிறது. பாஜக அரசு எப்போதும் தாங்கள் கொண்டு வரும் புதிய சட்டங்களை அமல்படுத்தக்கூடிய சோதனை கூடமாக புதுச்சேரியை பயன்படுத்தி வருகிறது. இச்சட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி அரசு இத்திட்டத்தை புதுச்சேரியில் செயல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்துகிறது என்று கூறினார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மோதிலால் நகர் பகுதியில் 90,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டம் மூலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ராஜவிஜயம் அமன்டியூ பகுதியில் 40,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்க பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட டாக்டர்ஸ் நகர், வெல்கம் அவென்யூ மற்றும் மோதிலால் நகர் விரிவு பகுதிகளில் 40,98,000 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மேம்படுத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்விலும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் ஜலீல், இளநிலை பொறியாளர் அருணானந்த் மற்றும் ஒப்பந்ததாரர், கிராம முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பூரணாங்குப்பம் கிராமத்தில் ஜோதி சிலம்பம் சார்பில் 12 ராசிகளுக்கும் 1620 சுற்றுக்கள் என மெய்ப்பாடங்கள் மற்றும் கர்லாக்கட்டை சுற்றி குழு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. தவளக்குப்பம் அடுத்துள்ள பூரணாங்குப்பத்தில் சர்வதேச கர்லாக்கட்டை ஜோதி சிலம்பம் சத்திரிய குருகுலம் சார்பில் கர்லாக்கட்டை சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சி புதுக்குப்பம் பாரடைஸ் கடற்கரையில் நேற்று நடைபெற்றது. இதில் குருகுலத்தின் நிறுவன ஆசான் ஜோதி செந்தில் கண்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் மோகன் பாபு, அகில பாரதிய சன் சமிதி மாநில தலைவர் கருடானந்தா ஆகியோர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 617 மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு 31 நிமிடம் 14 வினாடிகள் நடைபெற்ற உலக சாதனை முயற்சியில் 12 ராசிகளுக்கும் 1620 சுற்றுக்கள் என மெய்ப்பாடங்கள் மற்றும் கர்லாக்கட்டை சுற்றி குழு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. சாதனை படைத்தவர்களுக்கு ஜோதி குருகுல நிறுவன ஆசான் ஜோதி செந்தில் கண்ணன் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் ஈச் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள், பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் குருகுலத்தில் தனிநபர் உலக சாதனையும் நடைபெற்றது. மேலும் இதில் தேசிய கலாச்சார பிரிவு முத்துஜி, பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், பொதுச் செயலாளர் ராமு உட்பட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். பொதுச் செயலாளர் வெற்றி செல்வம் இந்நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். மணவெளி தொகுதி நோனாங்குப்பத்தில் பாஜக மாநில செயலாளர் ராமு தலைமையில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் ராமு தலைமையில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் நோனாங்குப்பம் கிராமத்தில் உள்ள 9, 10 மற்றும் 11ஆம் பூத்தை சேர்ந்த வாக்காளர்களை சந்தித்து அவர்களது அடிப்படை தேவைகளை கேட்டறிந்தார். மேலும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாகவும் அதில் தனக்கு ஆதரவளித்து வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக நினைவு பரிசு மற்றும் அன்னதானத்தினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ மணிவண்ணன் இறையடியார் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் நாகராஜன், புவியரசன், விஜய், சூர்யா, கலைவாணன், NSK இளஞ்சொலியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் IBCM மற்றும் அனைத்து திருச்சபைகளும் இணைந்து நடத்திய மாபெரும் கிறிஸ்துமஸ் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியில் IBCM மற்றும் அனைத்து திருச்சபைகளும் இணைந்து நடத்திய மாபெரும் கிறிஸ்துமஸ் பேரணி மிகவும் கோலாகலமாக பாடல்கள் பாடி மக்களுக்கு இனிப்பு வழங்கி இயேசு கிறிஸ்து பிறந்த நற்செய்தியை அறிவித்தனர். இந்நிகழ்வினை IBCM தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த், தேவசித்தம்,
ஜபத்தோடு தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரியில் உள்ள 180க்கும் மேலான சபைகள் மற்றும் 180க்கும் மேலான கிறிஸ்துமஸ் தாத்தா உடைய அணிந்து பேரணியாக புறப்பட்டனர். 700க்கும் மேலான கிறிஸ்துவ மக்கள் இதில் கலந்து கொண்டு நடனமாடி பாடல்கள் பாடி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை பாடல்களாலும் நடனங்களாலும் மக்களுக்கு நற்செய்திகளாகவும் அறிவித்து இனிப்பு வழங்கி தங்களுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் புதுச்சேரியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் கிறிஸ்துமஸ் நற்செய்தியையும் பகிர்ந்து கொண்டனர். கொக்கு பார்க்கில் தொடங்கிய இந்த பேரணி காமராஜர் சாலை, ராஜா திரையரங்கம், அண்ணா சாலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை வழியாக மீண்டும் கொக்கு பார்க்கில் முடிவு பெற்றது. ஆல்பா மெட்ரிக் பள்ளி மாணவி இளம் சாதனையாளர்களுக்கான கீர்த்தி புரஸ்கார் விருது மற்றும் நடனத்திற்காக தமிழக அரசின் சிறப்பு விருது பெற்று சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவி செல்வி காவ்யா ஸ்ரீ இளம் திறமையாளர்களுக்கான கீர்த்தி புரஸ்கார் விருது மற்றும் நடனத்திற்காக தமிழக அரசின் சிறப்பு விருது பெற்று சாதனை படைத்துள்ளார். தனது 4 வயது முதல் பரதம் கற்றுக் கொண்டிருக்கும் மாணவி செல்வி காவ்யா ஸ்ரீ பரதத்தில் செய்த சாதனைகளை போற்றும் வகையில் இளம் சாதனையாளர் விருதை காவிரி கலை பண்பாட்டு மையம் வழங்கி சிறப்பித்துள்ளது. இந்த ஆண்டு ராஜராஜ சோழனின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு நடத்திய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு சிறந்த நடனத்திற்காக சிறப்பு விருது மற்றும் வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளார். பரதநாட்டியத்தில் புதுமை படைக்கும் விதத்தில் ஐகான் அவார்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃபீமேல் டான்சர் இன் ஸ்கேட்டிங் விருதுகளையும் பெற்றுள்ளார். இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அண்ட் வேர்ல்ட் டான்ஸ் ஸ்போர்ட் பெடரேஷன் நடத்திய நடன போட்டியில் கலந்து கொண்டு 3 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாணவி காவ்யஸ்ரீயை ஆல்பா குழுமங்களின் இயக்குநர் தனத்தியாகு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.